ஹேவிங் அட்டென்ஷன் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அவங்க ஒன்று ரெண்டு நாள் உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா பேசல, அவங்க ஏதோ ஒரு வேலையில இருக்காங்க. பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வேணும்னே வந்து உங்களோட போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது, வேணும்னே வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறது, இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் சீக்கிங் அட்டென்ஷன் ஃப்ரம் ஹர், ரைட்? ஸோ இந்த அட்டென்ஷன் ஏன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பிகாஸ் சைல்ட்ஹுட்ல உங்களோட அம்மா உங்களை பார்த்து முறைச்சிருப்பாங்க, அவங்க மேல கோவமா இருந்திருப்பாங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க ப்ராப்பரா அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படி என் நம்பர் ஆஃப் இந்த ஒரு சின்ன சின்ன ஊன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே அந்த ஒரு அட்டென்ஷன் உங்க வீட்ல இருந்து கிடைக்காத ஒரு நாள் உங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க. அது தப்பு கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து உங்களோட லவ்வை நீங்க ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ற சென்ஸ் உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, இந்த இன்செக்யூரிட்டி இருக்கு, இந்த மாதிரி நான் வந்து ஆன்சியஸா ஃபீல் பண்றேன்னு உங்களோட ஒரு பார்ட்னர் கிட்ட நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, சொல்லும் போது நீங்க அதுல இருந்து ஒர்க் பண்ணுவீங்க. பார்ட்னர்னு மட்டும் கிடையாது, மேபி நீங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து உங்களை ஜட்ஜே பண்ண மாட்டார் அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரியான எனக்கு இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. தென் நீங்க உங்க அந்த ஒரு அட்டென்ஷன் பிஹேவியர்ல இருந்து வெளியே வர முடியும். ஓகேவா? இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து உங்களால வெளியே வர முடியும். ஸோ இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்மளோட சேனல்ல ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய அட்வைசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம், ஹை குவாலிட்டி விமன் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் இன் மை சேனல்.